அம்மாவோட ஞாபகம் உங்களோட பகிர்ந்துக்கலான்னு. இந்த சாப்பாடு செய்யும்போதே அவ்வளவு ஞாபகம் வரும். அரிசியை ஊற வச்சு தான் போடணும். அப்போ தான் சாதம் சீக்கிரமாக வேகும். கொதிக்கிற தண்ணி கையில் படாமல் அரிசி போடணும். தேவைக்கு அதிகமாக இருக்க தண்ணியை தனியாக எடுத்து வைக்கணும். மூடி போட்டு தான் சமைக்கணும். மாசமாக இருக்கப்போ மறக்காமல் முதல் கொதியில் இருக்க தண்ணியை கருப்பட்டி போட்டு ஒரு டம்ளர் குடிக்கணும். சாப்பாடு வடிக்கும்போது மேடான பகுதியில் தான் வச்சு வடிக்கணும். சாப்பாடு வெந்துருச்சான்னு பதமாக இருக்கான்னு பார்க்கணும். கஞ்சி வடிக்கும்போது கஞ்சி தண்ணி கையில் படாமல் வடிய விடணும். 10 நிமிஷத்துக்கு அப்புறமா வடிய விட்ட சாப்பாட்டை எடுத்து குலுக்கி அதுக்கப்புறம் அது ஓரத்தில் இருக்க எல்லா சாப்பாட்டையும் எடுத்து உள்ளே தள்ளி விட்டு வைக்கணும். நீ பசி தாங்க மாட்ட, ஒரு டம்ளர் எடுத்து கொஞ்சமாக உப்பு போட்டு கஞ்சி தண்ணி ஊற்றி குடி. குழம்பு கொதிக்கிற வரைக்கும் பசி எடுக்காமல் இருக்கும். இவ்வளவும் அம்மா சொல்லுவாங்க. இன்னும் அவங்க சொன்ன ஞாபகங்கள் ஒவ்வொரு முறை சமைக்கும் போதும் வந்துட்டு தான். பிடிச்சா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.